நான் அந்த ரம்ஜான் பற்றின ஒரு விஷயம் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா, நான் வந்து பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது ஃபுல்லாக பம்பாய். பம்பாயில் பார்த்திங்கன்னா சைன் தாராவி சொல்லுவாங்க. சைன் தாராவி அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் வளர்ந்தது இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த காமராஜர் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே தான் நான் படித்தேன். அதுக்கு முன்னாடி டோர்வாடா ஸ்கூல்னு ஒன்று உண்டு. டோர்வாடா அந்த ஊருக்குள்ளே அந்த ஒரு ஸ்கூல், அது பேர் அதனால் டோர்வாடா ஸ்கூல். அதனாலயே இல்லை ஸ்கூல் பேர் அதான் தெரியாது. நாங்கள் அங்கே படித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காமராஜ் ஸ்கூலில் படித்தேன். நான் படித்தப்போ தான் இவர் கூட சரத்குமார் கூட வந்திருந்தார். வர்றப்போ அவர் கையில் இருந்து மோதிரம் இதெல்லாம் கழட்டிட்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் கேளுங்க, முக்கியமான மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அங்கே வேலை செஞ்சப்போ பார்த்திங்கன்னா, அந்த எங்கள் ஓனர் வந்து அந்த அண்ணா வந்து முஸ்லீம் அண்ணா. அந்த அண்ணா பேர் வந்து தாஹீர் பாய். நாங்கள் வந்து கூப்பிட்றப்பவே பார்த்திங்கன்னா பாய்ன்னு சொல்ல மாட்டோம், தாஹீர் பாய்ன்னு தான் சொல்லி கூப்பிடுவோம். அவர் நல்லா அன்பாக இருப்பார், பாசமாக இருப்பார். ஓனர் மாதிரி இருக்க மாட்டார், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். என்னாச்சு, இந்த மாதிரி டைமில் இந்த ரம்ஜான் டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக 4:30 மணி வரை தான் வேலை செய்வோம். எங்களுக்கு 6 மணிக்கு ஷிஃப்ட் முடியும். 6 மணி வரை நாங்கள் தைக்கணும் எல்லாருமே. ஆனால் அந்த ரம்ஜான் மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 4:30 மணியோடு முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அண்ணா தொழுகைக்கு போகணும். தொழுகைக்கு போகிறதுனால அப்புறம் வந்து அந்த கட்டிங் டேபிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டிங் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த கட்டிங் டேபிள் ஃபுல்லாகவே அந்த மந்த்லி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கட்டிங் டேபிள் ஃபுல்லாக என்ன தெரியுங்களா, தர்பூசணி பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம், அப்புறம் மெயினாக பேரிச்சம்பழம். ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழம். அப்புறம் இதில் நாங்கள் அந்த கம்பெனியில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருப்போம், ஒரு 7-8 பேர்லாம் இருப்போம். எல்லாத்துக்குமே அந்த மாதம் ஃபுல்லாக ஃபலூடா. இங்கெல்லாம் அப்படி எப்படி இருக்குன்னு தெரியல, அங்கே ஃபலூடா சூப்பராக இருக்கும் ஃபலூடா. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரிய புரோட்டா சுடுவாங்க, பெரிய கல்லில் பெரிய புரோட்டா சுடுவாங்க. அந்த புரோட்டாவுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஹல்வா மாதிரி செய்வாங்க, கேசரி மாதிரி இருக்கும். அதுதான் அதில் வச்சுக்கணும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த ரம்ஜான் டைமில் வந்து இங்கே வந்து நம்ம நோம்புன்னு சொல்கிறாங்க, நோன்பு வைக்கிறோங்கிறாங்க. அங்கே வந்து ரோஜா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும். எங்கே பார்த்திங்கனாலும் கரெக்டாக சாயங்காலம் ஒரு 5 மணி ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு பக்கம் மீன் வறுப்பாங்க, ஒரு பக்கம் கறி வறுப்பாங்க, ஒரு பக்கம் ஃபலூடா கடை வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும். அந்த வீதியே பார்த்திங்கன்னா நான் வேலை செஞ்ச வந்து காலைக்கிலா, சைன் காலைக்கிலா. அங்கே அவ்வளோ இந்த வாழைப்பழ கடைகள், அதனால் கேலா பக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் வேலை செஞ்சோம். செம்மையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி திடீர்னு எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்துருச்சு. சரி, உங்கள் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனவங்கக்கிட்ட நான்